காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராண்டே போயிடும். நீங்கள் வந்து தனி மனிதன். இப்போ காலேஜ் பின்னாடி இருக்கு, ப்ரொஃபசர்ஸ் பின்னாடி இருக்காங்க, ஒரு பெரிய பிராண்ட் பின்னாடி இருக்கு, ஒரு யூனிவர்சிட்டி பிராண்ட் இருக்கு. கரெக்டா இல்லையா? யூஆர் ஏபிள் டு ஃபாலோ மீ? என்ன நான் சொல்றது உங்களுக்கு ரீச் ஆகுதா? இந்த சமயத்தில் தான் நிறைய டைமே இருக்கு. ஆனால் அந்த டயத்தை நம்ம எப்படி நிர்வகிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு தெரியறது இல்லை. அது எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைங்களும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் சரி, நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக எங்கேயுமே யாருமே சொல்றது இல்லை. டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியிலும் ஒரு லைப்ரரி இருக்கு. ஏன் அவன் டெவலப்டா இருக்கான்? நம்ம ஏன் டெவலப்டா இல்லை? இன்னும் ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரின்னு பேசிட்டு இருக்கோமே. 1998 அப்துல் கலாம்ஜி சொன்னார். 98 ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் நீங்க பிறந்து கூட மாட்டீங்க. 98 சொல்றாரு, விஷன் 2020 ஒரு மனிதன் சொல்லிட்டு போறான். டெவலப்டு இந்தியான்னு பேர் வச்சாரு. எப்போ? 98. நம்ம 2022 இருக்கோம். ஸ்டில் we are முடங்கி டெவலப்பிங் இந்தியாவா தான் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? Do you agree with me? ஆனால் பட் கண்டிப்பாக வளர்ந்துருக்கு. இந்தியா வளரல, நான் நெகட்டிவாக பேசலை, பெசிமிஸ்டிக்காக நான் பேசுகிறேன், பாசிட்டிவானாலும் ஆண்டர்பிரனர். ஏன்னா 26 வயசுல கிராமத்துலேருந்து வந்து முதல் தலைமுறை வியாபாரியாக, பிஸ்னஸ் மேனாக, ஆண்டர்பிரனராக ஆரம்பிச்சிருக்கேன். 98 என் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஆண்டர்பிரனரோட வழி என்னன்னு எனக்கு தெரியும்.